ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 14 புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் தலைப்பில் பதம் 3. தஸ்ய த்ருக்யோ அபவத் புத்ரஹ சோமோ அம்ருதமயஹ கில விப்ர ஔஷதி உது கன்னாம் பிரம்மா கல்பிதக பதி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தஷ்ய அவரின் பிரம்மபுத்திரரான அத்ரியின் திருக்பய ஆனந்த கண்ணீரிலிருந்து அபவத் பிறந்தார் புத்திர ஒரு மகன் சோம சந்திரதேவன் அமிர்தமய குளிர்ச்சியான கதிர்கள் நிறைந்த கில உண்மையில் விப்ர பிராமணர்களின் ஔஷதி மூலிகைகளின் உடுகணானா மற்றும் நட்சத்திரங்களில் பிரஹ்னா பிரம்மதேவரால் கல்பித நியமிக்கப்பட்டார் பதி அதிபதியாக. டிரான்ஸ்லேஷன். அத்ரியின் ஆனந்த கண்ணீரிலிருந்து சோமன் என்ற சந்திரதேவன் பிறந்தார். அவர் குளுமையான ஒளிக்கதிர்கள் நிறைந்தவராக இருந்தார். பிரம்மதேவர் அவரை பிராமணர்களுக்கும் மூலிகைகளுக்கும் மற்றும் நட்சத்திரங்களுக்கும் அதிபதி ஆக்கினார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். வேத விவரத்தின்படி சந்திரதேவனான சோமன் பரமபுருஷ பகவானின் மனதிலிருந்து பிறந்தவர் ஆவார். சந்திரமா மனசோ ஜாதக. ஆனால் சோமன் அத்ரியின் கண்ணீரிலிருந்து பிறந்திருப்பதாக இங்கு நான் காண்கிறோம். வேத கருத்துக்கு இது முரணானதாக காணப்படுகிறது. ஆனால் உண்மையில் அது சரியல்ல. ஏனெனில் சந்திரனின் இந்த பிறப்பு வேறொரு யுகத்தில் நிகழ்ந்ததாக தெரிகிறது. கண்களிலிருந்து ஆனந்தத்தால் வரும் கண்ணீர் சாந்தத்தை ஏற்படுத்துகிறது. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகுரார் கூறுகிறார், திருப்ய ஆனந்தாஸ்ருப்ய அத ஏவாம் ருதமயக. இங்கு திருப்திய என்னும் சொல் ஆனந்த கண்ணீரிலிருந்து என்று பொருள்படுகிறது. எனவேதான் சந்திரதேவன் சாந்தமான கதிர்கள் நிறைந்தவர் அமிர்தமயமானவர் என்று அழைக்கப்படுகிறார். ஸ்ரீமத் பாகவதத்தின் 4வது ஸ்கந்தத்தில் பின்வரும் ஸ்லோகம் உள்ளது. அத்ரேக பத்னி அனசூயாத்ரி ஜக்ஞே சூயசசக சுதான் தத்தம் துர்வாசசம் சோமம் ஆத்மேச பிரம்ம சம்பவான். அத்ரி ரிஷியின் மனைவியான அனுசுயா சோமன், துர்வாசர் மற்றும் தத்தாத்ரேயர் ஆகிய 3 மகன்களை பெற்றார் என்று இந்த ஸ்லோகம் விளக்குகிறது. அனுசுயா அத்ரியின் கண்ணீரால் கருவுற்றாள் என்று கூறப்படுகிறது. பதம் 4. சோ அயஜத் ராஜசூயேன விஜித்ய புவனத்ரயம் பத்னீம் ப்ருஹஸ்பதேர் தர்பாத் தாராம் நாமாஹரத் பலாத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். அவர் அதாவது சோமன் அயஜத் செய்தார் ராஜசூயன ராஜசூயம் என்ற யாகத்தை விஜித்ய வென்றபின் புவனத்ரயம் மூவுலகங்களையும் ஸ்வர்கலோகம் மத்தியலோகம் பாதாளலோகம் பத்னீம் மனைவி ப்ருஹஸ்பதே தேவகுருவான ப்ருஹஸ்பதியின் தர்பாத் கர்வத்தால் தாராம் தாரை நாம என்பவளை அகரத் தூக்கிச் சென்றார் பலாத்காரமாக. டிரான்ஸ்லேஷன். 3 உலகங்களையும் ஸ்வர்கலோகம் மத்தியலோகம் பாதாளலோகம் என்ற 3 உலகங்களையும் வென்றபின் சந்திரதேவனான சோமன் ராஜசூய யக்ஞம் எனப்படும் பெரும் யாகம் ஒன்றை செய்தார். அவர் மிகவும் அகங்காரம் பிடித்தவராக இருந்ததால் ப்ருஹஸ்பதியின் மனைவியான தாரையை பலாத்காரமாக கடத்திச் சென்றார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 14 புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 3, 4 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.